ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் விழுந்த மலரே நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டிற்கு வரும் வழியிலேயே ரிஷி தன் அப்பாவை அழைத்து விஷயத்தை கூறி அம்மாவை சமாதானம் செய்து வைக்குமாறு கூற, தான் தாத்தா ஆக போகிறோம் என்ற செய்தியை அறிந்த அவனது அப்பாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. என்னப்பா சொல்ற? நான் தாத்தா ஆக போறேனா? முதல்ல ரிதிகா கிட்ட இருந்துதான் இப்படி ஒரு இனிப்பான செய்தி வரும்னு நினைச்சேன். நீ முந்திக்கிட்ட. சரி சரி, மலரையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடு. இல்ல இல்ல, மெதுவா வந்தா போதும், உற்சாகத்தோடு கூறியவர் அழைப்பை துண்டித்து விட்டு வேலையில் மூழ்கி கிடக்கும் ரிஷியின் அம்மாவின் முன்னால் வந்து நின்றார். அவரை கண்டதும், எங்கெங்க போயிட்டீங்க? ஏதோ போன் வந்த மாதிரி இருந்தது. ஆமா, போன் தான் வந்தது. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு என்னால எதுவும் சமைக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்க ரிஷிக்கு போன் போட்டு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். ஆமா, யாரு போன்ல? ஒரு சின்ன குட் நியூஸ். என்ன? நாம தாத்தா பாட்டி ஆக போறோம். உண்மையாவா? ரிதிகாவா போன் பண்ணா? ஏங்க என்கிட்ட போனை கொண்டு வந்து குடுக்கல? வேலையா இருந்தேன்னு சொல்லி குடுக்கலையா? அவளும் பேசாம உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு போனை கட் பண்ணிட்டாளா? இல்லம்மா, ரிஷி தான் போன் பண்ணான். ரிஷியா? மாப்பிள்ள ரிஷிக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரா? இல்ல, நம்ம மலர் கர்ப்பமா இருக்கா. அதை கேட்டதும் அவர் முகம் மாறி போனது. என்ன? மலர் கர்ப்பமா இருக்காளா? அதுக்கு நம்ம பையன் கூட அவ? அப்படியே நிறுத்தி கொண்டவர், ஓ, 2 பேரும் சேர்ந்து சென்னையில கும்மாளம் அடிச்சாங்களா? அதனாலதான் ஐயா 1 மாசம் ஊருக்கு வரலையா? அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனாலும் என் பையன் என் பேச்ச மீற மாட்டான்னு நம்புனேன். அதுக்கு என் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டான். அவனை நம்புன என்னதான் செருப்பால அடிக்கணும். நான் வேற என் அண்ணன் மனசுலயும் துர்கா மனசுலயும் ஆசையை விதைச்சிட்டேன். இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? உன்னை யாரும் அவசரப்பட்டு அவங்க மனசுல இப்படி ஆசையை விதைக்க சொன்னது? ஆமா, எல்லாம் என்னோட தப்புதான். நம்மள அந்த மலர் மதிக்காதது உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பெருசா தெரியல. எனக்கு மட்டும்தான் அது பெருசா தெரியுது. ஆமா, நீ அத பெருசா எடுத்துக்கிட்ட, அதனாலதான் உனக்கு பெருசா தெரியுது. நம்ம பொண்ணு ரிதிகா தப்பு பண்ணிருந்தா நீ மன்னிக்க மாட்டியா? தெரிஞ்சே தப்பு பண்ணா எப்படிங்க மன்னிக்க சொல்றீங்க? நம்ம பொண்ணுன்னா தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் மன்னிப்பியா மாட்டியா? அம்மா பதில் கூறவில்லை. நீ மலரையும் ரிதிகாவையும் பிரிச்சு பாக்குற, அதனாலதான் உன்னால மலரை மன்னிக்க முடியல. அம்மாவுக்கு அழுகை பீறிட்டது. ஆமா, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். நான் கொடுமைக்கார மாமியாரு. அதனாலதான் அந்த மலரை நான் கொடுமை பண்ணி வீட்டுல இருந்து விரட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேனா? இல்ல ரிஷி சொன்னானா? அப்படி நினைச்சுதானே இப்ப அவன் பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துக்கிட்டான். அவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு என்னையும் என் பையனையும் பிரிக்கிறது மட்டும் இல்ல, உங்களையும் என்னையும் கூட பிரிச்சிடுவா. அவன் மனச மாத்திட்டா. நீங்களும் அந்த மலர் பேச்ச கேட்டு என்ன வெறுத்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவங்க இங்க வந்து இருக்கட்டும், இல்ல இப்பவே கிளம்பி சென்னைக்கு போயிரட்டும். அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்னால அந்த மலர் முகத்தை எல்லாம் பார்த்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் என் ரூமுக்கு போறேன் என்று கூறியவர் அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டார். ரிஷி மலரோடு வீடு வந்து சேர்ந்தான். சாத்தப்பட்டிருக்கும் அறையை பார்த்தபடியே, அம்மா எங்கப்பா என்று கேட்டான். அம்மா தானே, கொஞ்சம் கோபமா இருக்காங்க, அப்புறமா நான் பேசி சமாதானம் பண்ணிடுறேன். மலரை பார்த்தவர் எப்படிமா இருக்க என்று கேட்டார். நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை இப்படி நடந்துகிட்டாங்களேன்னு நீ வருத்தப்படாதம்மா. நீயும் தப்பு பண்ணிருக்கல, அந்த கோபம்தான். புரியுது மாமா, நான் அத்தைய தப்பா எடுத்துக்கல. சரி ரிஷி, அம்மாவால எதுவும் சமைக்க முடியாது தெரியும்ல, வீட்டுல நிறைய வேலை இருந்தது. இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சது. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். மலர், உனக்கு என்னம்மா வேணும்? பிரியாணி ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்ல வேண்டாம் மாமா, எனக்கும் சாப்பாடே போதும். சரிம்மா என்றவர் கிளம்பிவிட அம்மாவின் அறை வாசலுக்கு வந்த ரிஷி கதவை தட்டினான். அம்மா, கதவு திறங்குமா. எங்க மேல கோபத்தை காட்டலாம், தப்பில்ல. ஆனா சின்ன குழந்தை, அது மேல கூடவா உங்களுக்கு கோபம்? அதை கேட்டு அவன் அம்மாவின் விழிகள் நிறைந்து விட்டது. ஆனாலும் அவர் கதவை திறக்கவில்லை. சரிம்மா, உங்க கோபம் எப்ப அடங்குதோ அப்ப நீங்க கதவு திறங்க. நீ வா மலர். அவளை அழைத்துக் கொண்டு அறைக்குள் வந்தவன் கதவை சாத்தி தாளிட்டான். அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்றி கீழே இறக்கியவன் அவள் கன்னத்தில் ஆசையாய் முத்தமிட்டான். இனிமே முத்தத்தை 2 கொடுக்கணுமே என்றவன் சட்டென்று குனிந்து அவள் வயிற்றிலும் ஒரு முத்தமிட, என்ன பண்றீங்க? குட்டி பாப்பாவுக்கு இந்த முத்தம். கண் சிமிட்டியபடியே ரிஷி குறும்பாக கூற அவனை அப்படியே கட்டி கொண்டாள் மலர்.
தன் அண்ணனுக்கும் துர்காவுக்கும் என்ன பதில் கூற போகிறோம் என்ற கவலை மட்டுமல்ல, எங்கே மலர் தன்னை காட்டி கொடுத்து விடுவாளோ, தன்னை அனைவரும் வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயமும் சேர்ந்து கொண்டதால் தான் அம்மா அவரது அறையிலிருந்து வெளியே வரவில்லை. அன்று முழுவதும் அவர் அறையிலேயே முடங்கி கிடந்தார். நாளைக்கு 10 மணிக்கு அண்ணனும் குடும்பமும் வந்துடுவாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது கேட்டு அம்மா புலம்பிக் கொண்டே இருக்க, இறுதியில் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, இது கூடவா உனக்கு தெரியல? என்ன ஆனாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சக்திவேல் உன்ன மாதிரி சுயநலவாதியா கண்டிப்பா இருக்க மாட்டான். சூழ்நிலைய அவன் புரிஞ்சுப்பான், எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துப்பான். நீ தேவையில்லாம இப்படி புலம்பி மலர் மனசை காயப்படுத்தாத. அவ இப்ப நம்ம குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கா என்று கோபமாக கூறி அம்மாவை அடக்கினார் அப்பா. மறுநாளும் வந்துவிட்டது. 10 மணி அளவில் மாமா சக்திவேலியும் குடும்பத்தையும் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ரிஷி. ரயில் நிலையம் சென்று அவன் தான் அழைத்து வந்தான். ஹாலில் அமர்ந்திருந்த மலர் ரிஷியின் மாமாவை கண்டதும் சக்தி அங்கிள் என்று அழைத்தபடியே ஓடி வந்து அவர் கரத்தை பிடித்துக் கொள்ள, சட்டென்று அவருக்கு மலரை அடையாளம் தெரியவில்லை என்றாலும் அடுத்த நொடி அவர் மலரை அடையாளம் கண்டு கொண்டார். மலர், நீ மலர் தானம்மா என்று கேட்டார். ஆமா அங்கிள், நான் மலர்தான் என்று கூறிய மலர் துர்காவையும் அர்ஜுனையும் அவர்கள் அம்மாவையும் பார்த்தாள். துர்காவும் அவளும் ஒன்றாக ஒரே பள்ளியில் தான் படித்தார்கள். இருவரும் தோழிகள் அல்லவா? துர்கா என்று மலரும், மலர் என்று துர்காவும் அழைத்து ஒருவரை ஒருவர் கட்டிக்கொள்ள ரிஷியின் வீட்டாருக்கு எதுவும் புரியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். மாமா, மலர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்க எல்லாருக்குமே மலர் தெரியும்னு நினைக்கிறேன். ரிஷி வியப்போடு கேட்க, தெரியுமாவா? வீர சிறுமியாச்சே. என்னுடைய போலீஸ் வாழ்க்கையில மலருக்கு முன்னாடியும் சரி மலருக்கு பின்னாடியும் சரி இப்படி ஒரு வீர சிறுமிய நான் பார்க்கவே இல்ல. பல பெண்களுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாத்தின வீர சிறுமி. நாங்க குடியிருக்கிற அந்த பகுதியில மலர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். தாவூத்தர்ன்ற அரக்கனை அழிச்ச வீர சிறுமியாச்சே. என்ன மாமா சொல்றீங்க? ரிஷி வியப்போடு கேட்க, அந்த கதையை மாமா கூறி முடிக்க வியப்போடும் மலைப்போடும் ரிஷியும் அப்பா அம்மாவும் மலரை பார்த்தனர். ஆமாடா, நீதான் தாவூத்தர் கால்ல ஷூட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டல்ல, அப்புறம் எப்படி மலர் தாவூத்தரை கொண்டான்னு சொல்ற? ரிஷியின் அப்பாவுக்கு சந்தேகம். அங்கேயும் ஒரு ரகசியம் இருக்கு. மலர் தாவூத்தருக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ற வரைக்கும் நான் என்னுடைய பாதுகாப்புல மலரை வச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சூழல்ல மலருக்கு அவனால ஆபத்து ஏற்பட்டா மலர் பயன்படுத்தட்டும்னு சொல்லி பாய்சன் தடவுன ஒரு சின்ன பேனா கத்திய அவகிட்ட கொடுத்திருந்தேன். கடைசி நேரத்துல தாவூத்தர் மலர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற அந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து மலர் அவனுடைய கையில கிழிச்சுட்டா. அது அவனுடைய உயிரை பறிச்சிடுச்சு. இது எனக்கும் மலருக்கும் மட்டும்தான் தெரியும். நான் இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்லல. ஏதோ நஞ்சு தாவூத்தர் ரத்தத்துல கலந்து அவனுக்கு மரணம் நேர்ந்துடுச்சுன்னு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மலருடைய அப்பா என்னையும் சரி மலரையும் சரி கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்ல. என் பேச்ச மலர் கேட்கல அப்படின்ற கோபம் அவ மேல. அவர் சொன்ன எதையும் நானும் கேட்காம மலரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தாவூத்தருக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சதாலதான் மலருடைய வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுன்னு அவருக்கு ஏன் மேல கோபம். மலர் அன்னைக்கு கற்பழிக்கப்படல. ஆனாலும் அந்த சம்பவத்தை ஒரு அவமானமா தான் மலருடைய அப்பா பாக்குறாரு. ரிஷி மலரின் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தான். அன்னைக்கு மலருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா கூட அத மலரும் மலருடைய வீட்டுல இருக்கிறவங்களும் என்கிட்ட சொல்லி இருந்தா கூட நான் ஒரு நொடி கூட யோசிச்சிருக்க மாட்டேன். மலர் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். ஆனா ஏன்னு தெரியல, மலரும் சரி அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் சரி இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. மலர் லேசான வேதனையோடு ரிஷியை பார்த்தாள். இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நான் விரும்பல. ஆனா அப்பாதான் குடும்பமானத்தை வாங்கிடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை அவருடைய பேச்சை மீறினதால நான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வேண்டாத பொண்ணா இருக்கேன். திரும்பவும் அவருடைய பேச்சை மீற என்னால முடியல. புரியுது மலர், இப்பதான் எனக்கு பல விஷயங்கள் புரியுது. ஆமா சக்தி, எனக்கு கூட மலரை நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா மலருடைய அப்பா ஏன் இப்படி நினைக்கிறாரு? ஆமா, அது ஏன்னு எனக்கும் தெரியல. கடைசியா மலருடைய குடும்பத்தை பத்திரமா மும்பைல இருந்து நான் அனுப்பி வைக்கும் போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. இனி எக்காரணத்தை கொண்டும் என்னையும் என்னுடைய மகளையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதையும் மீறி
என் மகளை சந்திக்கணும்னு நீங்க முயற்சி செஞ்சா ஒரு குடும்பத்தோட தற்கொலைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்னு. அதுக்கு பயந்துதான் நான் இன்னைக்கு வரைக்கும் மலரை சந்திக்க எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு வலியா என் மனசுக்குள்ள மலர் இருந்துட்டே இருந்தா. மலர் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்படியே என் மனசுக்குள்ள ஒரு தவிப்பு. ஆனா என் ரிஷி கையிலேயே ரொம்ப பத்திரமா மலர் வந்து சேர்ந்துட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிஷியின் அம்மாவை பார்த்த சக்தி சார், மலர் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு நீ ஏதேதோ சொன்னியேம்மா, என்னோட மலரை பத்தியா நீ அப்படியெல்லாம் சொன்ன? சத்தியமா நீ சொன்ன எதையும் இப்ப என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே அதெல்லாம் மலர் தான் பண்ணாளா? அவர் அப்படி கேட்டதும் ரிஷியின் அம்மாவின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவர் பதில் ஒன்றும் கூறவில்லை. ஆமா அத்தை, நீங்க மலர் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு என்கிட்ட சொல்லும் போது கூட அது என் ஃப்ரெண்டு மலர்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு மலரை பத்தி தான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நானும் நம்பி இருக்க மாட்டேன். துர்காவும் கூற அவர் உடல் இன்னும் அதிகமாகவே நடுங்க ஆரம்பித்து விட்டது. மாமா, நடந்தது நடந்துடுச்சு, அதை நீ நோண்ட வேண்டாமே, ரிஷி கூற அதுவும் சரிதான், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிடலாம், மாமா கூற அனைவரும் உணவு மேஜையை நோக்கி நகர்ந்தனர். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.